பெண், பெண்ணால், பார்ட்னரால், பெண் நண்பரால், தாம்பத்தியத்தை கொடுத்தவரால், காமத்தை கொடுத்தவரால் பிரச்சனை நடக்கும். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் ஆகாதவர். ஓகேங்களா? 7ஆம் பாவக ரீதியில கெடுப்பாரு. சில நேரத்துல தாம்பத்தியத்தை கொடுத்தவராலேயே அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துவாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், யோகம் லைக் பிருகுமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் will work or not if one planet in கேந்திரம் but another planet in மறைவு ஸ்தானம்? For example, 28 டிகிரி செவ்வாய் 7ஆம் பாவகத்திலையும், அதுக்கப்புறம் 3 டிகிரின்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைச்சேன். 3, 6 டிகிரி. ஓகே, அந்த டிகிரியில வந்து 8ல சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல பிருகுமங்கல யோகம் வேலை செய்யுமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி பிரதர், சுக்கிரனுக்கு 8ஆம் பாவகம் மறைவு. அதே நேரத்துல அந்த 8ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தன்மையை பொறுத்து சுக்கிர தசை அமையும். ஓகே, எந்த லக்னம்? லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாமா? ஒரு துலாம் லக்னம். நீங்க லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. லக்னாதிபதி, அதாவது துலாம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறாரு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 27 டிகிரியில, கிட்டத்தட்ட 2 பேரும் 3ல இருந்து 5 டிகிரி சேர்ந்திருக்காங்கன்னா இது கண்டிப்பான இணைவு தான். இந்த இணைவு செவ்வாயையும் சுக்கிரனையும் இணைக்கும் தான். ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதியாக அவர் செயல்படுவதை விட இதை வேற மாதிரி சொல்லலாம். துலாம் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் தசை வந்ததுன்னா சூப்பர். இந்த சுக்கிர தசை வந்ததுன்னா, ஏன் இங்க துலாம் லக்னத்தை சொல்றீங்கன்னா, சுக்கிரன் அட்டமாதிபதியா வருவாரு, 8ஆம் இடத்து பலன்களை தரக்கூடியவரா வருவாரு. லக்னாதிபதியாக செயல்படாத நிலையில இருப்பாரு, லக்னத்தில் சுபத்துவ நிலை இல்லாத பட்சத்துல. ஒருவேளை லக்னத்துல சுபத்துவ தன்மை வந்துருது, குரு பாக்குறாரு, பௌர்ணமி சந்திரன் அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் லக்னத்தை சுபத்துவப்படுத்திடுறாரு, அல்லது இந்த சுக்கிரனை சுபத்துவப்படுத்திடுறாரு அப்படின்ற பட்சத்துல இங்க அவரு லக்னாதிபதியாகவும் வேலை செய்கிறார். உண்மையிலே என்னோட குரு இது கத்துக் கொடுக்கல, ஆனா நான் பாக்குறேன்ல ஜாதகம், நாம் பார்க்கக்கூடிய ஜாதகத்துல எனக்கு ஒரு சில தேடல்கள், சில விஷயங்கள் இருக்கும்ல, அதுல பார்த்ததுல ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ல போயிருந்தா அது லக்னாதிபதி கிடையாது, அட்டமாதிபதி. சாரி, துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ல இருந்தா அவர் லக்னாதிபதி கிடையாது, அட்டமாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தா அவர் 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவாரு. அப்ப 6, 8ஆம் அதிபதி கொடுக்கக்கூடிய என்ன விஷயத்தை கொடுக்கணுமோ அந்த விஷயங்களை தான் கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் தசையை நடக்கும் பொழுது, ரிஷப லக்னமா இருக்கீங்க, 8ல இருந்து சுக்கிரன் தசை நடத்தும் பொழுது பார்ட்னர்ஷிப்பை பிரிப்பாரு, மறைமுகமான காமத்தை அனுபவிக்க விடுவாரு. 8ல இல்ல, காரகன்ல அவரு மறைமுகமான காமத்தை கொடுக்க வைப்பாரு, நோயை கொடுப்பாரு. பெண்கள் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆனால் நோயை கொடுக்கிறது, சில நேரங்கள்ல கிட்னி இஷ்யூ கொடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை ஆதிபத்திய ரீதியில கொடுப்பாரு. ஏனென்றால் அவருடைய ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம், அட்டம ஆதிபத்தியம். இதே ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோமா, மிதுன லக்னத்துக்கு இதே மாதிரியான அமைப்புகள் செவ்வாய் சுக்கிரனுடைய தன்மைகள் அப்படியே 7ஆம் 8ஆம் இடத்துல வரும் பொழுது செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருன்னு வரும். அதாவது குருவின் வீட்டில் சுக்கிரனுடைய இணைவோடு 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாருன்றதுனால செவ்வாய் தசை ஆகாத 6ஆம் அதிபதி செவ்வாய் தசை வரும் பொழுது பெண், பெண்ணால், பார்ட்னரால், பெண் நண்பரால், தாம்பத்தியத்தை கொடுத்தவரால், காமத்தை கொடுத்தவரால் பிரச்சனை நடக்கும். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் ஆகாதவர். ஓகேங்களா? 7ஆம் பாவக ரீதியில கெடுப்பாரு. சில நேரத்துல தாம்பத்தியத்தை கொடுத்தவராலேயே அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்துவாரு. சரி, சுக்கிர தசை வந்துருது. சுக்கிர தசை கணவனை மனைவியை விட்டு பிரித்து வெளிநாடு, வெளி மாநிலம் போக வைக்கும், நட்பு ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதால. எப்படி வருது பாருங்க. அப்போ அந்த கிரகம் எல்லா லக்னத்துக்கும் ஒரே விதி செயல்படாதுன்றது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். என்னங்க, அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி என்னங்க, அவர் போய் 8ல மறைஞ்சா நோயை கொடுப்பாரு. இந்த லக்னத்துக்கு 5, 12ஆம் அதிபதி 8ல இருந்தாருனாக்கா இடம் மாத்தி கொண்டுவாரு, கணவனையோ மனைவியோ பிரிச்சு கொண்டு போவாருன்றீங்க. சரி, அதுவே இது மீன லக்னமாக இருந்தா, மீன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துட்டாலே பிரச்சனை. சுக்கிர தசை முழுக்க ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்லையும் தாம்பத்தியம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள். இதுல மட்டும் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? மீன லக்னத்துக்கு சுக்கிர தசை நடந்தா அந்த ஜாதகர் நல்லா இருப்பாரு, அவருடைய மனைவி பாதிப்பாரு, அவருடைய கணவர் பாதிப்பாரு. என்னையா ஜோசியம் இது இந்த குழப்புதுன்னு கேட்பீங்கல்ல, இது தாங்க ஜோசியம்.
ஒரே கண்ணோட்டத்துல ஒரே விதிகள்ல எந்த கிரகமும் அடங்காது. அந்த இடத்துல போய் சுக்கிரன் ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தினுடைய கெடுபலனை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. பெண், காமம், எதிர்பாலினம், ஒப்போசிட் ஜெண்டர் மாதிரியான அமைப்புகள்ல வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள், இந்த வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல கடன் கொடுப்பாரு. அது வீடு வாகனம் கடன் இல்லாம நம்மளால வாங்க முடியாது. ஆனா பெண் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனைகளை கொடுப்பாரு. சில நேரத்துல சரி, இதே அமைப்புகள்ல மீன லக்னத்துக்கு குரு நீச்சமாக இருக்கிறார், இங்க நோயை கொடுத்துருவாரு. அப்போ இருக்கிற பாவகத்தின் ஆதிபத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில இந்த சுக்கிரன் வந்துடுறாரு. அப்ப சுக்கிரன் 8ல மறைஞ்சா திருமணம் தாமதிக்கப்படும் சொல்றீங்களே, ஆமாம், தாமதமாக தாம்பத்தியம் கிடைக்கும். வயதை கடந்த பிறகு 16 20 வயசுல அனுபவிக்க வேண்டிய காமம் 40 வயசு 35 வயசுல கிடைக்கக்கூடியது. நானே சொல்லுவேனே, இந்த 20 25 வயசை விட நம்ம 30 35 வயசு 40 வயசுல அவ்வளவு ஆக்டிவா இருக்க போறது இல்லைல்ல. உடலும் மனமும் தகுதியான இடம் அந்த 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் தானே. அதுக்கு பிறகு சொசைட்டிக்கு, குழந்தைக்கு வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படித்தானே போகுது. இந்த தன்மையில பார்க்கும் பொழுது 8ல் மறைஞ்ச சுக்கிரன் தாமதப்படுத்துவார் காமத்தை, கொடுக்க விடாமல் செய்வார், விருப்பம் இல்லாம செய்வார், விருப்பம் இருந்தாலும் தடைகளை ஏற்படுத்தி செய்வார். இது 3லையும் 8லையும் இதே மாதிரி சுக்கிரன். நேத்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு டேட்டை மாத்தி போட்டிருப்பேன், அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்திருக்கும். லைவ்ல நான் சொல்லல, ஆனா 12ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாயோட இணைஞ்சிருக்கும் போது அவங்க வேற இடத்துல ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வேற மாதிரியான விஷயம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ 8ல் சுக்கிரன் மறைவது எந்த ஆதிபத்தியத்தை கொண்டவர் ஆனாலும் அந்த இடத்துல ஓகே. இப்ப நீங்க கேக்குறீங்க பிரதர், சுக்கிரன் 5 டிகிரியில இருக்கிறாரு 8ஆம் பாவகத்துல, ஓகேங்களா. ஒருவேளை லக்ன புள்ளி இருக்குல்ல, லக்ன புள்ளி ஒரு 27 28 டிகிரி வந்ததுன்னா அது மறைவினே வராது, தெரியுங்களா உங்களுக்கு. அது மறைவினே வராது. ஏன்னா கிட்டத்தட்ட லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறாருன்னு வந்துடும். இந்த இடத்துல மறைவினே வராது. இதனாலதான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனியா பொதுவா எங்கேயாவது போறப்ப நிறுத்தி இதுக்கு எப்படி இருக்கு அதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க என்ன தசை என்ன லக்னம்னா தெரியாது, உங்களுக்கே தெரியாதப்ப நான் எப்படி சரியா சொல்ல முடியும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறேன். அந்த இத மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியுது. ஆனா முழுமையான ஒரு ஜாதகம் இல்லாம பலன் சொல்ல முடியாதுன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். லக்ன பாவகம் எங்க இருக்கு, 30 டிகிரியில உங்க லக்னம் எங்க இருக்கு, அந்த இடத்துல ஒருவேளை 29 டிகிரி உங்களுடைய லக்னம் இருந்ததுன்னா இந்த பிருகுமங்கலம் அட்டகாசமா வேலை செய்யும். செவ்வாயும் நல்லா வேலை செய்வாரு, சுக்கிரனும் நல்லா வேலை செய்வாரு ஆதிபத்திய ரீதியில. அதே நேரத்துல காரக ரீதியில ஏதாவது கெடுமை இருக்குமா, சனி இந்த செவ்வாயை பார்த்தார்னா காரக கெடுதல் இருக்கும். சனி இந்த சுக்கிரனை பார்த்தா சனி செவ்வாயின் தொடர்பை பெற்ற சுக்கிரன் கடுமையான கெடுபலனை செய்வாரு. தனித்து இவங்க எத்தனை விதிகள் சொல்றேன், தனித்து இவங்க மட்டும் இருக்கிறாங்க, இல்ல சனி செவ்வாய் பாக்குறாங்க, எதிரில ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்காரு, எதிரில ஒரு குரு 5ஆகவோ 9ஆகவோ குருவின் பார்வை வருது, இந்த பலன் முதல்ல பிரச்சனையாகி அப்புறம் மாறும்ன்ற மாதிரியான அவ்வளவு விதிகள் இப்போ பொருத்தி ஒரு பலன் சொல்லணும் பிரதர். இதுதான் ஜோதிடத்தினுடைய தன்மை. நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்பா ஜோசியரா இருக்கணும், தாத்தா ஜோசியரா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர் ஜோசியரா இருக்கணும், அப்பதான் நமக்கு ஜோசியம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கிளப்பி விட்டுக்கிட்டு நமக்கு வரலன்றனால நல்லா பண்றவங்களை பார்த்து காண்டாகிட்டு இருக்கிறோம். இப்படித்தான் மலேசியாவோட ஜோசியம் போய்கிட்டு இருக்கு. என்ன ஜோதிடத்தினுடைய ஒரு ஒரு எண்ட் எங்கங்க, ஒரு ஒரு ஸ்தலம் எங்க, அப்படி உட்காந்து கட 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 கடன்னு தெரியாத ஒருத்தரை பத்தி நம்ம படன்னு சொல்லணும். அவங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்கன்னும். இதை விட்டுட்டு அவரு இப்படி இருக்கணுங்க, ஜோசியம் தெரியறதுக்கு ஆன்மீகம் தெரியணுங்க, பரிகாரம் தெரியணுங்க, கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ். அவ்வளவுதான் சொல்ல முடியும். தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சுக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிக்கிறவங்களுக்கு, அப்கிரேட் ஆகாத ஓல்ட் ஸ்கூல் பீப்புளுக்கு நம்மளால வந்து சில விஷயத்தை புரிய வைக்க முடியாது. காலம் கடந்து வந்துட்டோம். காலம் கடந்து வரும் பொழுது அதற்கேற்ற மாதிரி ஒரு போனோட சாஃப்ட்வேரே அப்டேட் ஆகும்போது இவ்வளவு பெரிய வானியல் சாஸ்திரம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏஐ இல்லைங்க. நான் ஜோசியம் பழகும் போது ஏஐ இல்லை, ஆனா இப்ப ஏஐ வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை கடந்து ஐடி ஒரு காலத்துல பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்ப எல்லாம் கிளவுட் அது இதுன்னு நவுந்து போயிட்டு இருக்காங்க. ஐடியை மூட்டை கட்டி சைட்ல போட்டாச்சு. இந்த அறிவு ஜோசியர்களுக்கு வரணும், அப்டேட்டாக இருக்கணும். இது தெரியாதவங்க கிட்ட தயவு செஞ்சு ஜோசியமாக போகாதீங்க. இங்கதான் வாங்க அங்கதான் போங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரியான பதில் அந்த ஜோசியர் கொடுப்பாருங்க. கொடுத்தா போங்க. ஏதோ கல்ல ஆபீஸ்க்கு வரோம், வந்த உடனே படப்படன்னு எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு 1 hour கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லா வீடியோக்கும் ரிப்ளை பண்ணிட்டு வந்துருங்க, 10 மணில இருந்து ஸ்லாட் இருக்குன்றாங்க. இதுக்குள்ள முடிச்சுட்டு படபடப்பா எல்லாத்தையும் பண்ணி இவ்வளவு ஆள் நிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்க, மனசாட்சிக்கு விரோதமா இன்ன வரைக்கும் நான் பலனே சொன்னதில்லை. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இதுதான் என்னுடைய சக்சஸ்க்கான காரணம். உங்களுடைய கேள்விக்கு எல்லா ஆங்கிள்லயும் பதில் சொல்லியிருப்பேன் பாருங்க. எந்த ஒரு ரெக்கார்டும் கையில இல்ல, எந்த ஒரு இதுவும் சுத்தி இல்ல, அப்படியே ஐ கான்டாக்ட் இங்கே தான் இருக்கும், எங்கேயும் பார்த்து பேசுற பழக்கமும் இல்லை. இந்த மாதிரி ஜோதிடரை தேடி போங்க, சரிங்களா. நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.